ஸோ இன்னொரு முக்கியமான தகவல், அந்த தகவலோட நான் லிவி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது தோனி வந்து தீவிரமான பேட்டிங்ல இருக்கிறார் அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்சஸ்லேயே உள்ள வந்துருவாரா? ஏன்னா 2 வாரம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அது வந்து மாற்றம் நடக்க போதா? தோனி உள்ள வர போறாரா? ஏன்னா பேட்டிங் ஆடுற அளவுக்கு அவர் ஃபிட் ஆயிட்டார், ஏன்னா நெட் பிராக்டிஸ்ல இறங்கிட்டார் அப்படின்னா அவர் உள்ள வர போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியோட சேர்த்து ரெய்னா வந்து ஒரு பெரிய பிளான் கொடுத்துருக்காரு ருத்துராஜுக்கும் நம்ம சாம்சனுக்கும். என்ன பிளான் அப்படின்னா, தோனி பிரவிஸ் உள்ள வர்றதுக்குள்ள உங்களுடைய கேம் பிளான் 10 ஓவர்ஸ் நீங்க தான் கம்ப்ளீட்டா விளையாடணும்னு கேட்கிறார் ரெய்னா. நீங்க கம்ப்ளீட்டா 10 ஓவர்ஸ் விளையாடிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கு நம்ம வந்து தூபே அண்ட் யங்ஸ்டர்ஸை வச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கேம் பிளானா இருக்கு. பக்காவா செட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. வாட் அபவுட் யூ லிவி? 2 கொஸ்டின். கண்டிப்பா, அதாவது தோனியோட ஃபிட்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா சரியாயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் செஷன் இப்போ அதுவும் நம்ம அடுத்த ஆடுற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்றனால சென்னையில் நம்ம வந்து தோனி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறோம். பட் ஆனால் என்னன்னா, அங்கே அஃபிஷியலாக மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 2 வீக்ஸ் அவருக்கு ரெஸ்ட் வேணும், இல்லைன்னா திரும்ப இன்ஜுரி வந்து சீரியஸ் ஆயிடும் அப்படின்றனால கண்டிப்பா 2 வீக்ஸ் எடுப்பாரு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தோனி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம தோத்தது காரணம் என்னன்னா, தோனி அந்த மேட்சுக்கே அவங்க கூட வரல. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. கண்டிப்பா சேப்பாக்ல அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளமே வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா மேட்சஸ்லுமே பாத்தீங்கன்னா தோனி அவங்க கூட டிராவல் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா டெல்லி வின் பண்ணதுக்கான ஒரு பெரிய இது யாரு அப்படின்னா அவங்களோட கோச்சா நான் பாக்குறேன். ஏன்னா இங்க மில்லர் வந்து அடுத்த பேட்டிங் ரெடி ஆயிட்டு உள்ள போகும்போது மில்லர் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டப்ஸை இறக்குனார். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல மூவா பாக்குறேன். ஏன்னா மில்லர் ஹிட் அடிக்கிறன்ற பேர்ல விக்கெட் விடுற வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸா விளையாடினதை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால இங்க நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளமே நம்ம நேத்தே பேசணும். இந்த 2 கோச், பேட்டிங் கோச் மைக்கேல் லசியா இருக்கட்டும், அது வேற ஃபிளெமிங்கா இருக்கட்டும், இவங்களோட அந்த கோச்சிங்ல நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு கூட பாக்குறோம் பேட்டிங் ஆடுற கண்ணா பின்னான்னு இறக்கி விடாத பாக்குறோம். ஏன்னா வந்த எல்லாருமே தூபே கூட வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல இந்தியா டீம்ல நிறைய பேர் விக்கெட் விடும்போது கூட தூபே என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஆடினதை நம்ம பாக்குறோம். மேபி நீங்க நம்ம நிறைய விக்கெட் விடும்போது தூபேவை இறக்கி இருக்கலாம். ஸோ இங்க இந்த மென்டால் இஷ்யூ ஒரு ப்ராப்ளமா இருக்கனால தான் எனக்கு தெரிஞ்சு தோனி இவங்க கூட டிராவல் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணதை கண்டிப்பா ருத்ராஜா இருக்கட்டும், சாம்சனா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் அதை இதுக்கு மேல சரி பண்ணிப்பாங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா ரைனாவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுமே அன்னைக்கு அந்த ஷோல அதான் சொன்னோம். ஏன்னா இவங்க 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல விக்கெட்டை விடுற பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ பெரிய லெவல்ல விக்கெட் விடாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ஓவர் ஒரு 80 to 100 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பா 200க்கு மேல ரன் ஸ்கோர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் வச்சிருக்கோம். ஏன்னா பிரவிஸ் வந்துட்டார்னா அவரும் ஒரு பெரிய ஹிட்டர். அதே மாதிரி மக்கள் சொன்ன கருத்தை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கவே வேணும். ஏன்னா உர்வில் பட்டேல் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பிராக்டிஸ் செஷன்லேயே பாக்குறோம். ஸோ சர்ஃபாஸ் கானா இருக்கட்டும், நம்ம கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், அதே மாதிரி ஆயுஷ் மாத்ரே, இவங்களை விட ஒரு பெரிய ஹிட்டரா நான் பாக்குறேன் உர்வில் பட்டேல். ஸோ கண்டிப்பா உர்வில் பட்டேல் உள்ள வந்தார் அப்படின்னா, ஏன்னா லாஸ்ட் சீசன்லுமே இவர் ஒரு 10-15 பால்குள்ளேயே ஒரு 30-35 ரன்ஸ் அடிக்கிறத நம்ம பாக்குறோம். கண்டிப்பா உர்வில் பட்டேலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த 1 டவுன் பொசிஷனுக்கு இன்னும் நம்மளோட பேட்டிங் ஆப்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகிறத நம்ம ஃபியூச்சர்ல எல்லா மேட்சஸ்லயும் பார்க்க வாய்ப்பு இருக்கு.